அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் எம்சிக்யூ புக்லெட் காம்போ ஸோ கம்ப்ளீட்டாக இது ஃபுல் செட்டு காம்போ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. என்னுடைய கிளாஸஸ் வந்து என்னென்னா ரெகுலராக யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதணும். ரொம்ப முக்கியமானது. இப்போது இன்றைக்கான கண்டென்ட்டு நான் வந்து சொல்லிவிடுவேன். வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 3 நாளில் டெஸ்ட் நடக்குங்க. ஸோ அந்த 3 நாளுக்கான கண்டென்ட்டு பிஃபோர் டே வந்து நான் டெஸ்ட் கண்டென்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் படித்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ராபபிலிட்டி தியரியில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஷின் தான் இது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஒவ்வொரு கொஷினுமே டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். ஒரு டையர் அண்ட் த்ரோ பண்ணுறான் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும். அதே போல் விச் ஒன் இஸ் நாட் அ ஆக்சிமம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு யூனியனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ நான் கேட்டிருக்கேன். அப்புறம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து என்ன பண்ணியிருப்பேன், கொஷின்ஸை வந்து ப்ராப்பர்ட்டி வைஸாக அடித்து நொறுக்கியிருப்பேன். ஏன்னா இப்போ வர எல்லா டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேசிக்காக போய் இந்த பேசிக் கான்செப்ட் உனக்கு தெரியுதா, இந்த பேசிக் கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி உனக்கு பேசிக் ஐடியாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசிக் கான்செப்ட் தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லா ஏரியாவையும் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், பேஸ் தியரம் யூஸ் டு ஃபைண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 1A. ஸோ அதே போல் சாம்பிள் ஸ்பேஸ்னா அது ரேண்டம் வேரியபிள் எங்கேருந்து சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ரியல் ஃபீல்டுக்கே கொடுக்குற ஒரு மேப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றது அழகாக உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராபபிலிட்டியை வந்து ஒரு நல்ல ஐடியாவோட படிச்சுட்டு போகிறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பெரிய லெவலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். சார் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க பார்ப்போம். இதோ பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாவே புரிகிற அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ இமீடியட்டாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் ரெகுலராக சொல்கிறது இதுதான், என்னென்னா உங்கள் கையில் ஒரு டேப் இருக்கணும், ஒரு பிரிண்டர் உங்கள் வீட்டில் இருக்கணும். அவ்வளோ டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ எடுத்து வச்சு நீங்கள் பிரிண்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸில் இருக்கணும். சும்மா நாளைக்கு போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டை விட்டுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லியும் வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிக்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை நிறைய ஐடியாஸை வந்து கொண்டு போய் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கொஷின் ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னும் போது நீங்கள் கொஷின்ஸை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இன்றைக்கான டெஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 கொஷின் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ 57 கொஷனுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், ஸோ இதுதான் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ டீட்டெயில் சொல்யூஷனும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்குள்ளே வந்துடும். ஒரு டை த்ரோ பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் என்ன, சிங்கிள் டை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸஸில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். ஸோ அது போல் இந்த பாருங்கள், விச் இஸ் நாட் ஆக்சிமம் ப்ராபபிலிட்டி சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஆக்சிமம் ப்ராபபிலிட்டி வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்தால் தான் நடக்கும், ரேண்டம் ஈவெண்ட்டுக்கு இது நடக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அங்கே ஃபால்ஸு. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேல்யூ புட் பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவாக இருந்தால் தென் ஏ அண்ட் பி என்ன ஈவெண்ட்டாக இருக்கும்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஸோ அப்போ தான் அது நடக்கும், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுக்கு தான் நடக்கும். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டிவைடட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இல்லைங்களா. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். தட் டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு போட போகிறீங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மட்டும் கிடைக்கும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டி நடக்கும். ஓகே, ஸோ அது போல் எல்லா கொஷின்ஸும் அடித்து நொறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்போ நம்ம செம்ம கான்செப்ட்குள்ளே மூழ்கி இருக்கிறோம்டா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்தளவுக்கு நான் டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ ஒரு கொஷின் விடாமல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்பேன், அது ஆன்சர் கொடுத்து அதுக்கான சொல்யூஷனும் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். சார் ஃபுல் செட்டு அவைலபிளாக இருக்கா சார், ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு பேக்கேஜோடு இருக்குது. அதாவது டெஸ்ட் பேட்ச் கூட ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வரும், அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக வரும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கலாம், எம்சிக்யூஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ மூணுமே அவைலபிளாக இருக்குது. மூணுத்துக்கும் காம்போ ப்ரைஸ் இருக்கா சார், அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் உங்களை மெட்டீரியல் என்னுடைய டெஸ்ட் பேட்ச்லேயே உங்களை படிக்க வச்சுருவேன். அவ்வளோ அதாவது ஒவ்வொரு ஏரியா இன்றைக்கி இந்த சிலபஸில் இந்த பார்ட்டு மட்டும் படிங்கன்னா சிலபஸே மார்க் பண்ணி அனுப்புவேன்.
நீங்கள் வந்து சார் சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவீங்களா சார் அப்படின்னு ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சிலபஸ் உங்களுக்கு படிக்க போகிறீங்க, இன்றைக்கி டெஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த சிலபஸ்ல தான் கேட்பேன் அப்படின்றத உங்களுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்ருவேன். ஜஸ்ட் அதுக்கு படிச்சுட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டாவை கேதர் பண்ணுறீங்களோ அந்த நாலேஜோட டெஸ்ட்டுக்கு உட்காரணும். ஸோ உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடிக்க முடியலன்னா அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு சில டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ஆன்சர் மட்டும் இருக்கும். ஆனால் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லைங்களா? அப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பராங்க. இங்கே ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, ப்ராபர்ட்டி ஆஃப் பி கொடுத்துட்டு ஏ செக்ஷன் பி கொடுத்துட்டு கண்டிஷனல் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பின்றது ஆப்ஷனை கேட்டிருக்க பாருங்கள். ஸோ இது போல் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். சார் எக்ஸாம் எப்போ சார் வரும், கன்ஃபார்ம் நடக்குமா? யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 6 மாதம் கழிச்சு வரலாம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரலாம், இல்லை இன்னும் 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த 3 மாதம் கழிச்சு எக்ஸாம் நடக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகே சார், இதே போல் வேறு எதுக்கு சார் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச், அடுத்து பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இப்போ வீடியோ கொடுக்க போகிறேன். இன்றைக்கான பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏரியாஸ் வந்து டக்குன்னு டெய்லி உங்களுக்கு வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாள் தான் படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த தாட் வராது. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் டெய்லி கொஷின் ப்ராக்டிக்ஸ்ன்றது உங்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தும் பாருங்கள் சப்ஜெக்ட்குள்ளே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் வந்து பார்க்கும்போது புதுசாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே, இது நம்ம பார்த்துருக்கோம், இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிருக்கோம், இது நம்ம இப்படி சால்வ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு உங்களுக்கு தாட் வர மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், கொஷின்ஸ் வந்து செதுக்கி கொடுத்துருப்பேன். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ரொம்ப பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து டீட்டெயில் சொல்யூஷனும் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் இது எல்லாத்துக்குமே நான் வீடியோவும் கொடுப்பேன். டெய்லியும் வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணுவேன். சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு தனியாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக இருக்குது, பாலிடெக்னிக் தனியாக இருக்குது, யூஜிடிஆர்பி தனியாக இருக்குது, பிஜிடிஆர்பி தனியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.